ஹை ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி கூட வெஜ் குருமா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட வெஜ் குருமா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வீடியோ போட்டுட்டேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச பிறகு குட்டி குட்டி குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா போட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கி எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். நல்லா வெங்காயம் சீக்கிரம் வதங்கி நல்லா ப்ரௌன் நிறமாக வந்திருக்கு. இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போன பிறகு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதக்கும் போதே கல்லுப்பு போட்டுக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். நீங்கள் 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வதக்கத்துக்குள்ளே நம்ம அதுக்கு பேஸ்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். மிக்ஸி எடுத்து அதுக்கு முன்னாடி தேங்காய் 4 பத்த தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, கசகசா, பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போய்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், இதை நான் வீட்டு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் வீட்டு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா போட்டு வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி இதுவாகட்டும். அதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காய்கறிலாம் வேகணுன்றதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா, பட்டை இதெல்லாமே அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேவையான டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்த பிறகு பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். நான் காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். நான் காய்ச்சின பால் ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா விசில் போட்டு ஒரு 5 விசில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம காய்கறிலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரணுன்றதுக்காக. வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கி நம்ம வெஜிடபிள் குருமா ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.